நம்ம குழந்தைங்களுக்கு நீ மீசை முறுக்கிறது இல்லைன்னா மீசை வச்சுக்கிறது அதெல்லாம் வீரத்தினுடைய ஒரு அடையாளமாக நீ பெரிய வீரன், பெண்களை விட நீ வீரன், இல்லைன்னா உன்னை விட தாழ்ந்தவர்களை விட நீ பெரியவன் அப்படின்னு சொல்றதுக்கு மீசையை முறுக்கிறது அப்படின்ற விஷயம் அது ஒண்ணுமே கிடையாது. அது வெறும் ஒரு இது முடிதான். காட்டுல அவங்க ராமனால அனுப்பப்படுறாங்க பார்த்தீங்களா, அப்போதான் சூர்பனகையை இவங்க பார்க்குறாங்க. அப்போ சீதை என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னுடைய சாபம் தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, கண்டிப்பாக நான் உன்னை சபிக்கலை, நான் உன்னை பார்த்து பரிதாபப்படுறேன். ராமனை காதலிச்சவங்களுக்கெல்லாம் இந்த கதி வந்திருக்கு பார்த்தியா. ஒரு ஆணாதிக்க சமூகம் கற்பு என்பது எப்படி பார்க்க பழகி விட்டது, இல்லை பெண்ணையே நம்ப வச்சிருக்கு அப்படின்றதையும் அவங்க கேள்விகள் இந்த கதைகள் மூலமாக கேட்பாங்க. சீதைக்கு மெல்ல 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 எல்லாமே புரிய வருது. அந்த வார்த்தையை கேட்டாங்க இல்லையா, நீ இந்த அக்னி பிரவேசம் பண்ணணும் அப்படின்னா பண்ண சொல்ற இடத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்றதே உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லாததுனால தானே. அந்த நம்பிக்கை இருந்திருந்தா உங்களுக்கு, அப்போ நம்பிக்கை உங்களுக்கு மட்டும்தானா? இந்த காலகட்டத்துல சங்க இலக்கியத்துல நம்ம பெண் கவிஞர்கள் எவ்வளவோ மேன்மையான ஒரு மொழி அவங்களுடைய கையகப்பட்டு இருந்தது அப்படின்னா திடீர்னு வந்துடாது இல்லையா. ஒரு லாங்குவேஜை படிச்ச உடனே கவிதை எழுதிட முடியாது. அப்படின்ற போது அது அங்கே வரணும் அப்படின்னா எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்து பெண் புலவர்கள் அந்த அளவுக்கு எழுத வேண்டும் அப்படின்னா அப்போ இருந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருந்திருக்கும், பெண் கல்வி எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் அப்படின்றது நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும். வாவ் தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். வாவ் புக் டாக் சீரீஸில் இன்று நாம் சந்திக்க இருப்பது திரைப்பட நடிகை, இயக்குனர், சோசியல் ஆக்டிவிஸ்ட் ரோஹிணி அவர்களுடன் பேசலாம். வணக்கம். நீங்க இதுவரைக்கும் படித்த புத்தகங்கள்ல உங்களை ரொம்ப பாதித்த புத்தகங்கள் 10 புத்தகங்களை சொல்ல முடியும்? இது வரைக்கும் வாசிச்சிருக்கிறதுலையே எனக்கு ரொம்ப என் மனசுல தங்கின புத்தகங்கள் அப்படின்றது ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன். அதுல முதலாவதாக நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது லாரி பேக்கர் அப்படின்ற ஒரு இஸ் அன் ஆர்கிடெக்ட். நம்மளுடைய சுதந்திர போராட்டம் காலத்தில் அவங்க நம்ம பிரிட்டிஷ்ல இருந்து இங்கே ஒரு சேவை செய்யறதுக்காக வந்திருந்தாரு. பட் அவர் ஒரு ஆர்கிடெக்ட். அவர் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம வீடு கட்டுற இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அற்புதமான ஒரு கட்டிடக்கலை நம்மளுடைய நாட்டில் இருந்திருக்கு. அது என்னன்னா, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வச்சு வீடு கட்டுறது அப்படின்னு. அப்போதான் அந்த வீடு ரொம்ப திடமானதாக இருக்கும். ஏன்னா அந்த சூழ்நிலையில் ஏற்பட்டு இருக்கிற மாற்றங்கள்னால அந்த கல்லோ அந்த மண்ணோ அதுக்கு தகுந்ததாக இருக்கும் அப்படின்றது தான். நீங்கள் எந்த காலகட்டத்தில், அந்த பழைய காலகட்டத்தில் நீங்கள் போய் நிறைய வீடுகளை பார்த்தோம்னா அந்த வீடெல்லாம் ரொம்ப திடமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே கிடைக்கிற வச்சு கட்டினாங்க. இப்போ தான் நம்ம வேற ஒரு இடத்துல இருந்து சிமெண்ட் வருது, இன்னொரு இடத்துல இருந்து மணல் வருது. அதெல்லாமே தனக்கு இருக்கிற ஒரு ஆர்வத்தையும் இங்கே இருக்கிற ஒரு நிபுணத்தையும் கற்றுக்கிட்டு அவர் கட்ட ஆரம்பித்தார். முதல்ல ஹிமாச்சல் பிரதேசத்தில் அங்கே தான் இருந்திருக்காரு. அவங்களுடைய வைஃப் ஒரு டாக்டர். அவங்க தொழுநோயாளிகளுக்கு எல்லாமே சிகிச்சை பண்ணுற ஒரு டாக்டர். அவங்க அந்த சிகிச்சையை பார்ப்பாங்க. இவங்க வீடுகள் கட்டுறது, அந்த மாதிரியான அங்கே இருக்கிற மக்களுக்கு அது ஒரு தொண்டாகவே பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து நேராக வாகமனுக்கு வர்றாங்க, கேரளாவுக்கு வர்றாங்க. கேரளாவுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அது இன்னும் நல்ல மேன்மைப்படுத்திக்கிறாரு, தன்னுடைய அறிவை விரிவாக்கிக்கிறாரு, தனக்கு தெரிஞ்சதை அங்கே இருக்கிற மக்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ லாரி பேக்கர் வீடுகள் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயமாக நம்மளுடைய கேரள அரசாங்கம் அவருடைய அப்போ ரொம்ப மலிவான விதத்தில் வீடு கட்ட முடியும், ஆனால் ரொம்ப திடமான வீடுகள் கட்ட முடியும் அப்படின்றது நிறைய மீனவர்களுக்கு அவங்களுடைய வீடு இப்போ நிலச்சரிவுகள் எல்லாம் ஏற்பட்ட போது கவர்மெண்ட்டே இவர்கிட்ட ஒரு இது கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாயில் 10 லட்சம் ரூபாயில எல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்காரு. அந்த வீடெல்லாம் இன்னுமே நல்ல விதத்தில் இருக்குது அப்படின்றது அவர் போனதுக்கப்புறம். அதே மாதிரி சித்ராலயா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இது, அது எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டுக்காக கட்டியிருக்காரு. இங்கே பக்கத்தில் கூட ஒரு
ஆமாம். இந்தியன் காஃபி ஹவுஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ அவருடைய இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கட்டிடக்கலை. அவர் வந்து நமக்கு ஏசி தேவையில்லை, ரொம்ப குளுமையான விதத்தில் எப்படி கட்ட முடியும், காற்றோட்டமாக எப்படி இருக்க முடியும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து அந்த புக்ஸ் வந்து ஆம், நான் ஒரு பரிந்துரைக்கிறதுக்காக அந்த புக்கை வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அவருடைய எல்லா புத்தகங்களையும் நான் வாசிச்சிருக்கேன். மிக முக்கியமாக நாம் வந்து இப்போ பார்க்கும்போது எல்லாம் கான்க்ரீட்டினுடைய ஜங்கிளாக நம்ம மாறிக்கிட்டே இருக்கிற இந்த நேரத்தில் இதை வந்து கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து வெள்ளங்கள் நமக்கு இந்த அளவுக்கு பாதிப்புக்கு ஆளானதுக்கு காரணம் என்னன்னா வந்து ஜனகராஜ் தோழரே சொல்லியிருப்பாரு, நம்ம எல்லாமே சிமெண்ட் போட்டு மூடிட்டோம், தண்ணி எங்கே உள்ளே போகிறதுக்கு இடமே இல்லை அப்படின்றது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு நமக்கு இருக்கிற இந்த ஒரே ஒரு பூமியை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படின்றது மாதிரி டெவலப்மெண்ட் இருக்கணும். அது வந்து இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இது எல்லாருமே இந்த புக்கை வாசிக்கணும்னு நினைக்கிறேன். புதிதாக வீடு கட்டுறவங்க இல்லை வந்து வீடை மராமத்து பண்ணுறவங்க இது எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது. அதே நேரத்தில் வந்து இரண்டாவதா இளம்பிறையினுடைய அவதூறுகளின் காலம் அப்படின்ற கவிதை நூல், அவங்களுடைய எல்லா கவிதைகளையுமே நான் வந்து சொல்லுவேன். ஆனால் அவங்களுடைய எல்லா கவிதைகளும் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை வழிகளை பற்றி பேசுகிறதோ இல்லை ஒரு தனிமையினுடைய வாழ்க்கை வழிகளை பற்றி பேசுகிறதோ ஒரு எளிமையான ஏழை என்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறதாக இருக்கட்டும், ரொம்ப அற்புதமான கவிதைகள். அவங்களுடைய ஒரு கவிதையை நான் வந்து என்னுடைய ஒரு ஷார்ட் ஃபில்முக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன், ஒரு டைட்டில் இதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எழுதி வச்சிருந்தேன். நான் அதை அவங்கக்கிட்ட காமிச்சிருந்தேன். நான் அதில் வந்து 2-3 கவிதைகளை ஒன்றா சேர்த்து நாங்கள் பண்ணியிருந்தோம். துயரத்தால் நமதுள்ளம் வெடிக்காமல் இருக்கட்டும், இறுக்கத்தால் நம் மூச்சு நிற்காதிருக்கட்டும், அலர் தூற்றும் உலகிற்கு அஞ்சாதே தோழி, புறக்கணித்தவர்களிடம் பின்தொடர்ந்து கெஞ்சியும் காயப்படுத்தியவர்களிடம் கருணை எதிர்பார்த்தும் எத்தனையோ யுகங்களை இழந்தவர்கள் நாமன்றோ, அலர் தூற்றும் உலகிற்கு அஞ்சாதே தோழி. இன்னும் பெரிய ஒரு கவிதை தான் இது. இதில் வந்து இன்னொரு கவிதையையும் சேர்த்துருக்கேன். ஷார்ட் ஃபில்ம் எதை பற்றி பேசுது அப்படின்னா வந்து ஒரு ரொம்ப மன அழுத்தத்துக்கு மன நெருக்கடிக்கு ஆளாகும்போது ஒரு தற்கொலை செஞ்சுக்கிற ஒரு இடத்துக்கு போகிற பெண்களை முதன்மையாக நான் வந்து அட்ரஸ் பண்ணி அந்த ஷார்ட் ஃபில்ம் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நிறைய கவிதைகளை சேர்த்துருக்கேன். அதில் வந்து இப்போதே பேசிவிடு, இரவு பகல் பாராது இப்போதே பேசிவிடு, காது மடல் கொதிக்க கொதிக்க வார்த்தை மலர்கள் பூத்து குலுங்க பேசு பேசிவிடு, பேசாத காலத்தின் பெருந்துணையாக பேசடி பேசு. ஸோ இந்த மாதிரியான சில கவிதைகள் இருக்குது. சில கவிதைகளை தேர்ந்தெடுத்து ஒரு சில நேரத்தில் வந்து சில நாடகங்களுக்கு உபயோகப்படுத்துவோம். ஸோ அதனுடைய நீட்சியாக என் மனம் தனி, முகம் தனி, குரல் தனி, பேசியதே போலிருக்கும் எவையும் பேசப்படவே இல்லை, பேசப்பட்டதெல்லாம் பேசக்கூடாததை குறித்தே. இந்த பேசியதே போலிருக்கும் எவையும் பேசியதே இல்லை அப்படின்றது வந்து ஆதவந்தீட்சண்யா அப்படின்ற ஒரு எழுத்தாளருடைய கவிதையிலிருந்து ஒரு பகுதி எடுத்திருக்கோம். பயங்கரமான மன அழுத்தத்தில் இருக்கும்போது பேசாமல் இருந்துருவாங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுடைய மன அழுத்தம் மன நெருக்கடி கம்மியாகும் அப்படின்றத சொல்கிற மாதிரியான ஒரு 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 சீக்வன்ஸை வச்சுட்டு இதில் சேர்த்துருக்கோம். அதுக்காக அவருடைய கவிதையும் இவங்களுடைய கவிதையும் எடுத்திருந்திருக்கேன். ஸோ இளம்பிறையினுடைய அனைத்து கவிதைகளும் ஆதவந்தீட்சண்யாவுடைய அனைத்து சிறுகதைகளையும் நான் வந்து பரிந்துரைப்பேன். ஆதவந்தீட்சண்யா சிறுகதைகள் அப்படின்னே வந்து இருக்கும். அதில் வந்து மிக முக்கியமான அவருடைய ஒரு புக் அப்படின்னு சொன்னால் வந்து மீசை என்பது வெறும் மயிர் அப்படின்னு சொல்லி ஒரு புக், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு புக்கு. அதை வந்து ஒரு கற்பனை உலகத்தில் வந்து ஒரு லீடரை பார்க்குற மாதிரியும் அப்படின்றது. இப்போ நமக்கு வந்து வீரம் அப்படி இப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, மீசையை திருப்பு, மீசை விதவிதமான மீசைகள் வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு நீ மீசை முறுக்கிறது இல்லைன்னா மீசை வச்சுக்கிறது அதெல்லாம் வீரத்தினுடைய ஒரு அடையாளமாக, நீ வந்து பெரிய வீரன், பெண்களை விட நீ வீரன், இல்லைன்னா உன்னை விட தாழ்ந்தவர்களை விட நீ பெரியவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மீசையை முறுக்கிறது அப்படின்ற விஷயம் அது ஒன்றுமே கிடையாது. அது வெறும் ஒரு இது முடிதான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிகிற ஒரு இடத்துல இருந்து அவர் அதை பேசுகிறாரு.
அப்படின்றது, மீசை என்பது வெறும் மயிர் அப்படின்ற ஆதவந்தி சின்யாவுடைய ஒரு புக்கும் நான் பரிந்துரைக்கிறேன். அதே மாதிரி வந்து அவருடைய எல்லா சிறுகதைகளும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சிறுகதைகள். அவருடைய கட்டுரைகள் அனைத்துமே ரொம்ப முக்கியமான கட்டுரைகள். அவர் வந்து மிக முக்கியமாக வரலாற்றை போய் பார்த்து இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கும் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து எழுதியிருப்பார். மிக முக்கியமாக வந்து அம்பேத்கர் சொல்லி இருக்கிற விஷயம் அதுதான். வரலாற்றை தெரிந்து கொண்டு நிகழ்காலத்தை புரிந்து கொண்டால்தான் எதிர்காலத்தை நாம் தீர்மானிக்க முடியும் அப்படின்றது. நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத நாம் வழி நடத்துறதுக்காக, தீர்மானிக்கிறதுக்காக, இல்லைன்னா இது இப்படி நடக்க வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்துறதுக்காக சொல்லலாம், அச்சுறுத்துறதுக்காக சொல்ல முடியாது, பட் எச்சரிக்கிறதுக்காக அப்படின்னு இந்த மாதிரியே போனோம்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி முடியும், எல்லாருக்குமான வாழ்க்கையா இது இருக்கணும் அப்படின்னா எதையெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்பதை பற்றி, எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி அவருடைய கட்டுரைகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கட்டுரைகள். அடுத்ததாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து கரண் கார்கி என்கிற எழுத்தாளர் எழுதியிருக்கிற மரப்பாலம் அப்படின்றது. இந்த மரப்பாலம் வந்து நம்ம ஆங்கிலேயர்கள் இங்கே இருந்தபோது நார்த் சென்னை அந்த இடத்துல எப்படி வந்து அவங்க நம் மக்களை எதற்காகவெல்லாம் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றதும், அவங்களுடைய மிக முக்கியமான வேலைகளெல்லாம் செய்கிறதுக்காக தலித்துகளை எப்படி அவங்க வந்து வேலை வாங்கியிருந்தாங்க அப்படின்றதுலையுமே அந்த ஒரு கதையோட்டம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பதிவாகவும் ஒரு பிரதிபலிப்பாகவும் அவர் ரொம்ப ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்கிற ஒரு நாவல் அது. ஒரு கட்டத்தில் வந்து அவங்க எப்படி எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து பீஃப் சாப்பிட்றதுக்காகவே, இவங்களுக்கு ரொம்ப நல்ல பீஃப் சமைக்க தெரியும் அப்படின்றதுக்காகவே அவங்கள வந்து வீட்டில் சமையல்காரர்களாகவும் அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்றது ஒரு கதை அப்படியே போகும். கரண் கார்கியுடைய எல்லா எழுத்துமே வந்து ஏற்றத்தாழ்வுகள் எப்படி ஏற்பட்டது என்பதை பற்றி பேசுகிற ஒரு எழுத்தாக இருக்கும். சதத் ஹசன் மண்டோ அவர்களுடைய சிறுகதைகளை நான் சொல்லுவேன். அது தமிழ்லேயும் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு. அதில் வந்து ஒரு டோபா டெக்சிங் அப்படின்ற ஒரு சிறுகதையை நான் பிரளயன் அவர்களுடைய நெறியாள்கையில் நாங்கள் நாடகமாக நடிச்சிருக்கோம். அவருடைய சிறுகதைகள் அனைத்துமே வந்து நாடு பிரிவினைக்குட்பட்ட போது நடந்திருக்கின்ற தீவிரமான இந்தியா பாகிஸ்தானுடைய நாடு பிரிவினைக்குட்பட்ட போது நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே வந்து அவர் ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறது. இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் டோபா டெக்சிங் அப்படின்ற ஒரு சிறுகதை எதை குறிக்குதுன்னா, ஒரு மனநல காப்பகம் இருக்கும். அந்த மனநல காப்பகம் வந்து இந்தியா பாகிஸ்தானுடைய பிரிவினை நடந்த போது அங்கே இருக்கிறவங்கள யார் யார் இந்தியாவுக்கு வரணும், யார் யார் பாகிஸ்தானுக்கு போகணும் அப்படின்றத பற்றி அந்த நாடகத்தில் எடுத்திருந்தோம். அதை பிரிப்பாங்க இல்லையா. அப்போது ஒருத்தர் வந்து டோபா டெக்சிங் அப்படின்றவர் தன்னுடைய மனப்பிறழ்வு நடந்திருக்கிறவர். நான் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்தியா ஒன்று தான். அப்போது இது வந்து பாகிஸ்தான்லேயும் இல்லை, இந்தியாவிலையும் இல்லை, என்னுடைய நாடு எங்கே அப்படின்னு அவர் அதை தேடிக்கிட்டே போவார் அப்படின்றது. நாம் வந்து எல்லைகள் அப்படின்றது எதை குறிக்கிறோம்? நம்ம மக்களை ஒரு எல்லை கோடு விரிச்சிட்டு நீ இந்த பக்கம் குதிச்சிடு, நீ அந்த பக்கம் குதிச்சிடு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வளர்ந்த ஒரு சூழலிருந்து அவங்கள எப்படி பிடுங்கி போடுறோம், அது சரியானதா அப்படின்ற மாதிரியான ஒரு எள்ளலோட ஒரு பகடியோட எழுதியிருக்கிற ஒரு ஸ்டோரி அது. மண்டோவுடைய மிகப்பெரிய தாக்கம் வந்து நம்ம எல்லா எழுத்தாளர்கள்கிட்டையும் இருக்கு, சினிமா இயக்குனர்கள்கிட்டையும் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நந்திதா தாஸ் வந்து மண்டோவுடைய சுயசரிதையே எடுத்திருக்காங்க. ஸோ மண்டோவுடைய எல்லா கதைகளும் நான் வந்து பரிந்துரைப்பேன். அதே மாதிரி தெலுங்குவில் வந்து மிகப்பெரிய கொடவட்டி கண்டி குடும்பராவ் அப்படின்ற அவருடைய கதைகள் வாசிச்சிருக்கேன். ஆனால் சமீப காலத்தில் என்னை ரொம்ப பாதித்த, ரொம்ப என்னை அற்புதப்படுத்தின ஒரு எழுத்து அப்படின்னா போல்கா அப்படின்ற ஒரு தெலுங்கு எழுத்தாளர். அவங்க வந்து 87 எழுதிக்கிட்டு இருக்காங்க. சஹஜா, ஸ்வேச்சா அப்படின்ற
ஒரு பெண்ணினுடைய பார்வையிலிருந்து இந்த சமூகம் அவளை எப்படியாக பார்க்கிறது, இந்த சமூகத்தில் அவளுக்கு இருக்கிற கொடுக்கப்பட்டிருக்கிற நிலை என்ன, அதிலிருந்து அவ என்ன எல்லாம் மீண்டு வர வேண்டும் அப்படின்றத பத்தி அவங்க எழுதியிருப்பாங்க. விமுக்தா அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்பு அவங்களுடையது சாகித்ய அகாடமி அவார்டு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அது வந்து தமிழ்ல மீட்சி அப்படின்ற ஒரு பேர்ல மொழி பெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. அது மிக முக்கியமான ஒரு சிறுகதை தொகுப்புன்னு நினைக்கிறேன். அது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து மண்டோதரியும் சூர்பனகையும் ஒரு முறை பேசிக்கொள்வதிலிருந்து ஒரு கதை இருக்கும். அந்த மண்டோதரி சீதைய வந்து சந்திக்கிறது. அப்போ மண்டோதரியினுடைய கண்ணோட்டத்திலிருந்து சீதையை சந்திக்க வரும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ ஏன் இப்படி அலங்காரமே இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு அவங்களுக்கு அலங்காரம் செஞ்சுக்கிறதுக்கு கொண்டு வர்றாங்க. சீதை வந்து தப்பா நினைச்சிடுறாங்க. ராவணனுக்கு அலங்காரம் செஞ்சு கொண்டு போகிறதுக்காக மண்டோதரி வந்திருக்காங்க அப்படின்னு தப்பா நினைச்சிடுறாங்க. ஆனா மண்டோதரி என்ன சொல்றாங்கன்னா, நீ உன்னுடைய ராமன் உன்னை வந்து இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போவான்னு நம்புறியல்ல அப்படின்னு. ஆமா, நீ வந்து விதவை கோலம் பூணுவதுக்கு நீ ரெடியா இருந்துக்கோன்னு சீதை வந்து மண்டோதரி கிட்ட சொல்றாங்க. அப்போ மண்டோதரி என்ன சொல்றாங்கன்னா, நீ நம்புற நம்பிக்கைய நீ ரொம்ப நம்புற அப்படின்னா நீ ஏன் இதை எல்லாத்தையும் போட்டுக்காம உட்கார்ந்துருக்க? இந்த அலங்காரம் அப்படின்றது உன்னுடைய புருஷனுக்காக நீ பண்றதா? உனக்காக நீ செஞ்சுக்கிறது தானே அப்படின்னு சொல்லி மண்டோதரி கேட்குறாங்க. ராவணன் இறந்து போனதுக்கு அப்புறம் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா ராமர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஆரியருடைய ஒரு அவங்களுடைய வழக்கப்படி இவங்க விதவை ஆகணும். யாரு? மண்டோதரி விதவை ஆனா மட்டும்தான் விபீஷணனுக்கு பட்டம் கட்ட முடியும். அப்படின்ன உடனே விபீஷணன் போய் கேட்குறாங்க, அண்ணி நீங்க வந்து உங்களுடைய பூவும் பொட்டும் எடுக்கணும் அப்படின்னு. நம்ம குலத்துல இந்த மாதிரி எதுவுமே இல்லையே, நம்ம திராவிட குலத்துல இந்த மாதிரி பூவும் பொட்டும் எடுக்கிறது நமக்கு பழக்கம் இல்லையே. ஆரியர்கள் வந்தாங்க, ஆரியர்கள் சொன்னதுனால அவங்க சொன்னதுக்காக நீ பட்டம் ஏற்க வேண்டிய அந்த ஒரு இதுல, ஏன்னா அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இப்போ லங்கா இருக்க போகுது. அவங்களுக்கு கீழே நீ வேலை பண்ணணும் அப்படின்றதுக்காக உன்னை ஆரியன் என்ன மாதிரி சொல்றானோ அதன்படி நீ கேட்கணும்னு நீ விரும்புற. ஆனா எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுடைய அம்மாவோ இல்ல பாட்டியோ யாராவது பொட்டு எடுத்துட்டு பூ வச்சுக்காம இருந்ததை நீ பார்த்திருக்கியா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு கடைசியில அதை எதையுமே எடுக்காமயே அவங்க வந்து காட்டுக்குள்ள போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை. ராமாயணத்தை மறுவாசிப்பு மாதிரி பண்றாங்க. மறுவாசிப்பு மட்டும் கிடையாது, நமக்கு திராவிடர்களுக்கு இருந்த பழக்க வழக்கங்கள் என்ன, ஆரியர்கள் என்ன பழக்க வழக்கங்கள் கொண்டு வந்து திணிக்க பார்த்தாங்க அப்படின்ற மாதிரியானது. இப்போ இதுல வந்து சீதை வந்து சென்ட்ரல் கேரக்டரா இருப்பாங்க. அதே மாதிரி சூர்பனகை அவங்க வந்து ஒரு முறை சந்திப்பாங்க. ஒரு தனித்தனி கதைகள் அனைத்துமே, ஆனா ஒரு தொகுதியா போட்டிருப்பாங்க. சூர்பனகையை வந்து பார்க்கும்போது சொல்லுவாங்க, அழகு அப்படின்றது என்ன அப்படின்னு நான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய மூக்கும் என்னுடைய காதுகளும் போனதுக்கப்புறம் அழகு அப்படின்றது இயற்கையிலேயே எதுவுமே முழுமையானதா இல்லை, பெர்ஃபெக்ஷன் அப்படின்றது இல்லை, இம்பர்ஃபெக்ஷன் தான் இருக்கு அப்படின்னு சூர்பனகை தான் உணர்ந்த ஒரு உண்மையை சீதைக்கு ஒரு முறை சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து காட்டுல அவங்க ராமனால அனுப்பப்படுறாங்க பாத்தீங்களா, அப்போதான் சூர்பனகையை இவங்க பாக்குறாங்க. அப்போ சீதை என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னுடைய சாபம் தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்கோன்னு நான் நினைக்கிறேன்னா, கண்டிப்பா நான் உன்னை சபிக்கல, நான் உன்னை பார்த்து பரிதாபப்படுறேன். ராமனை காதலிச்சவங்களுக்கெல்லாம் இந்த கதி வந்திருக்கு பாத்தியா அப்படின்னு, எனக்கும் உனக்கும் இப்படியே வந்திருக்கு பாத்தியான்னு. நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில நீ இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு உரையாடல்கள் வந்து ஒரு ஆணாதிக்க சமூகம் கற்பு என்பது எப்படி பார்க்க பழகி விட்டது, இல்ல பெண்ணையே நம்ப வச்சிருக்கு அப்படின்றதையும் வந்து அவங்க கேள்விகள் இந்த கதைகள் மூலமாக கேட்பாங்க. சீதைக்கு மெல்ல 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 எல்லாமே புரிய வருது. அந்த வார்த்தையை கேட்டாங்க இல்லையா, நீ இந்த அக்னி பிரவேசம் பண்ணணும் அப்படின்னா பண்ண சொல்ற இடத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்றதே உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லாததுனால தானே. அந்த நம்பிக்கை இருந்திருந்தா உங்களுக்கு அப்ப நம்பிக்கை உங்களுக்கு மட்டும்தானா? எனக்கு அந்த நம்பிக்கை உங்க மேல நான் இருக்கிறதுனால தான் நான் எந்த கேள்வியுமே கேட்கவே இல்லையே அப்படின்ற ஒரு உரையாடல் வந்து இந்த மீட்சி அப்படின்ற தொகுப்புல இருக்கும்.
ரொம்ப அற்புதமான கதைகள். அடுத்ததாக சொல்ல போகிற கதைகள் அப்படின்னா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த கதைகள். தமிழ்செல்வன் அவர்கள் எப்பொழுதுமே ரொம்ப எமோஷ்னலாக பரிந்துரை செய்கிறது அழகிரிசாமியுடைய கதைகள். அதில் குமாரபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து எனக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கதையாக எனக்கு படும். அதனுடைய ஒரு தாக்கத்தில் அங்கே கோவில்பட்டிக்கு போன போது எல்லாருமே நாங்கள் சேர்ந்து அந்த குமாரபுரம் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு பலகைக்கு பக்கத்தில் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னும் பத்திரமா வச்சுருக்கோம். அவருடைய ராஜா வந்தான் கதையும் வந்து மிக அற்புதமான கதை. அந்த மாதிரி நிறைய கதைகள் அவருடையது. அழகிரிசாமி கதைகள். ஆதனின் பொம்மை அப்படின்ற உதயசங்கர் தோழர் எழுதியிருக்கிற சாகித்ய அகாடமி பால புரஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காரு லாஸ்ட் இயர். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு புத்தகமாக நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து நம்மளுடைய வரலாறு என்ன அப்படின்றது தேடி பார்த்தபோது அவர் வந்து நம்ம தென்னகத்தை பற்றி அந்த அளவுக்கு அதிகமாக பாப்புலர் ரைட்டிங்கில் ஹிஸ்டோரியன்ஸ் வந்து அதிகமாக அதை பதிவு செய்யலை அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தபோது, ரொமிலா தாப்பரா இருக்கட்டும். ஆனால் வந்து கீழடி அகழாய்வு நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு சிந்துவெளி பயணம் அப்படின்ற ஒரு காஃபி டேபிள் புக்கு எழுதியிருக்காரு. அதையும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சங்க காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் புனைவு அப்படின்னு நிறைய பேர் அது தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் கீழடி அகழாய்வு நடக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு 3000 வருடங்களுக்கு முன்பு நாம் உபயோகித்த பொருட்கள், நம்மளுடைய ஊர் கட்டமைப்பு எப்படி இருந்தது, எப்படியான குடிகள் இருந்தன அப்படின்றத பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம இந்த ஜெனரேஷனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத சிறார் நாவலாக அவர் எழுதியிருக்காரு. சிறாருக்கு கொண்டு செல்லணும் அப்படின்றதுல இந்த ஆதனின் பொம்மை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு நாவலாக நான் கருதுகிறேன். சிறாருக்காக நான் எழுதுறேன் அப்படின்னு ரொம்ப லேசான வார்த்தைகளோட அவர் வந்து எழுதாம உண்மையாகவே இந்த வார்த்தைகளை தேடி கண்டுபிடிச்சு என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு டிடெக்டிவ் முறையில இந்த ஆதனின் பொம்மை அப்படின்ற ஒரு இது. ஸோ சமகாலத்துல இருக்கிற பிள்ளைகள் ஒரு ஃபேண்டசி நடக்குது. அப்போ கீழடி அந்த காலத்துக்கு போறாங்க, அந்த சிந்து சமவெளி காலத்துக்கும் போறாங்க. அங்கே இருக்கிற கதாபாத்திரங்களோடையும் இவங்க உரையாடுறாங்க. அங்க என்ன நடக்குது, எதனால. அப்போ அந்த காலகட்டத்துல வந்து ஒரு 4 குடிகள் தான் இருந்திருக்கு. அதிலிருந்து நம்ம எப்படி இத்தனை ஜாதி, இத்தனை உட்பிரிவுகள் எப்படி ஆனதுன்னு நம்ம யோசிக்க வைக்கிறாரு அதுல. அதே மாதிரி அந்த காலகட்டத்துல சங்க இலக்கியத்துல நம்ம பெண் கவிஞர்கள் எவ்வளவோ மேன்மையான ஒரு மொழி அவங்களுடைய கையகப்பட்டு இருந்தது அப்படின்னா திடீர்னு வந்துடாது இல்லையா. ஒரு லாங்குவேஜை படித்த உடனே கவிதை எழுதிட முடியாது. அப்படின்ற போது அது அங்கே வரணும் அப்படின்னா எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்து பெண் புலவர்கள் அந்த அளவுக்கு எழுத வேண்டும் அப்படின்னா வந்து அப்போ இருந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருந்திருக்கும், பெண் கல்வி எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் அப்படின்றது நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது. ஸோ அந்த அளவுக்கு மேம்பட்ட ஒரு சமூகமாக நமது இருந்திருந்தது. ஆனால் இப்போ வந்து அதுக்கு நடுவில் தான் பெண்ணுக்கு கல்வி எதுக்கு, அடுப்பூதும் பெண்ணுக்கு எதுக்கு படிப்பு அப்படின்ற மாதிரியும் அவங்கள வெளியே வரவிடாமலையும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டா அங்கே போயிட்டு வீட்டு வேலை செய்யறதுக்கான ஒரு ட்ரைனிங் சென்டராக அம்மா அப்பாவுடைய வீடு இருக்கிறதும், இந்த மாதிரியான இடத்துக்கு நாம் எப்படி தள்ளப்பட்டோம், எதுக்கு வந்து பெண்ணினுடைய கையிலிருந்து புத்தகத்தை பிடுங்கினாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. திருப்பி நாம் அதை புத்தகத்தை அவளுடைய கைகளுக்குள்ளே கொடுத்து ரெக்கைகளை விரித்து நீ பறக்கலாம் அப்படின்னு இப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் அவளுடைய நிலை முழுவதமாக மாறிவிட்டதா அப்படின்னா மாறலை அப்படின்றது தான். இன்றைக்குமே வந்து எத்தனையோ பெண்களினுடைய நிலை வேற மாதிரி தான் இருக்குது. வீட்டு வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் வீட்டினுடைய சகலமும் அவளுடைய கண்ட்ரோல்ன்றதை விட வந்து அவ தான் செய்யணும் அப்படின்ற மாதிரியான சுமை அவ மேலே தான் இருக்கு தவிர ஒரு ஆண் வந்து சரிசமமாக நாம் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு
நிலை இல்லை அப்படின்றது. அதை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம பெண் புலவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இருந்த இடத்துக்கு நம்ம போகணும். ஸோ நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், 2600 வருடங்களுக்கு 1000 வருடங்களுக்கு முன்பு இருந்த அந்த நிலையை நாம் வாசித்து பார்க்கும்போது அதை எட்டுவதற்கு எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து நம்மளுடைய இயக்கம் எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்றத நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஸோ வி வர் வெரி வெரி ரிச் கல்ச்சுரல்லி அண்ட் எஜுகேஷன் வைஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முன்னோடிகளாக நாம் திகழ்ந்திருக்கோம் அப்படின்றத இந்த ஆதரின் பொம்மையில் சொல்லியிருக்காரு. நம்ம பேசுறது, நம்ம பெரியவர்கள் இதை பற்றி புரிஞ்சுக்கிறது அப்படின்றத விட அடுத்த தலைமுறைக்கு வந்து ரொம்ப எளிதாக போய் சேருகிற மாதிரியும், அதில் குறிப்பிட்டிருக்கிற சில விஷயங்கள், விளையாட்டுகளாக இருக்கட்டும், நம்மளுடைய மண்ணினுடைய தன்மைகள் பொறுத்து அந்த மண்ணுக்கு என்ன பெயர்கள் இருந்தது அப்படின்றதையும், நமக்கு இங்கே இருக்கிற பெயர்கள் எல்லாமே வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பெயர்கள் எப்படி போச்சு அப்படின்ற போது வந்து ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு அப்படின்றது எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு தூண்டுதலாக இந்த ஆதனின் பொம்மை இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். வெயில் அப்படின்ற ஒரு கவிஞருடைய கவிதைகளையும் நான் வந்து சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கவிஞராக வெயிலை நான் பார்க்குறேன். அவர்களுடைய இமேஜஸ் வந்து ரொம்ப புதிய இமேஜஸாக இருக்குது அப்படின்றதும், அந்த இமேஜஸில் இருக்கக்கூடிய ஒரு அடர்த்தியான பாவங்கள், அடர்த்தியான காட்சி படிமங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு சில கவிதைகளெல்லாம் என்னுடைய வாய்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அவருடைய கவிதைகளை. அதே மாதிரி நான் ரொம்ப மதிக்கிற ஒரு கவிஞராக மனுஷபுத்திரன், அவருடைய எல்லா புக்ஸும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லுவேன். அவருடைய நீரடியில் கிடக்கிறது கொலைவாள், இன்று இரத்த ஆறுகள் எதுவும் ஓடவில்லை, எனினும் நதியின் கருணை கழுவி முடிக்கட்டும் என்று நீரடியில் கிடைக்கிறது கொலைவாள் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை. அதை நாங்கள் வந்து நாடகமாக கூட பண்ணியிருக்கோம். நீரடியில் கிடக்கிறது கொலைவாள் அப்படின்றது வந்து எப்போ வேணும்னாலும் ஒரு யுத்தம் வெடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இன்றைக்கி ரத்த ஆறுகள் எதுவுமே ஓடலை, ஆனால் வந்து என்றைக்கு வேணும்னாலும் அதுவே அந்த கொலை வாளுன்றதே வந்து ஒரு கொலை செய்யப்பட்டிருக்கிற செய்து அங்கே நீரடியில் கிடக்குது. அப்படியே நீரடியில் அப்படி கிடக்குதுன்னு சும்மா நினச்சிடாத, உனக்கு இன்னைக்கு நடக்கலை ஆனால் நாளைக்கு நடக்க கூடும் அப்படின்றது. அந்த மாதிரி அவருடைய கவிதைகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கவிதைகள். இப்போ நீங்கள் என்ன புத்தகம் படிச்சுட்டு இருக்கீங்க? இப்போ வந்து மரிக் ஜாபி அப்படின்ற ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? வந்திருக்கு. மரிக் ஜாபி உண்மையில் என்ன நடந்தது. ஹரிலால் நாத் அப்படின்றவர் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு. மரிக் ஜாபி மசக்கர் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு அவதூறாக சிபிஎம் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு அவதூறு அப்படின்றத, அதனுடைய எல்லா விதமான தரவுகளையும் எடுத்து தேதி வாரியாக என்ன நடந்தது, என்ன மாதிரியான அறிக்கைகள் கொண்டு வந்திருந்தாங்க, செய்தித்தாள்களை என்ன வந்திருக்கு, ஒவ்வொருத்தருடைய சட்டசபையிலையும் பார்லிமெண்ட்லேயும் இதை பற்றின பேச்சுக்கள் என்னவா இருந்திருக்கு, உரைகள் என்ன இருந்திருக்கு அப்படின்றத தொகுத்து எப்படி இதை வந்து திருச்சி ஒரு சரித்திரத்தையே மாற்றி எழுதுகிற மாதிரியான ஒரு இது நிகழ்ந்திருக்கு அப்படின்றத வந்து முழுமையாக விவரிச்சிருக்கிறது. பாதி வரைக்கும் வாசிச்சிருக்கேன், இன்னும் வாசிக்கணும். இதுக்கப்புறம் வந்து தமிழில் நிறைய அவதூறுகள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். குறிப்பாக மேற்கு வங்கத்தில் வந்து அந்த கம்யூனிஸ்ட்கள் ஆட்சி போனதுக்கே அது ஒரு காரணம், மிகப்பெரிய காரணம். இன்னைக்கு கூட வந்து பேசும்போது அதை மேற்கோள் காட்டுவாங்க. ஆனால் இந்த புக்கு வந்து மேற்கு வங்கத்தில் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. அதை எதிர்த்து யாருமே எதுவுமே பேசலை. ஏன்னா அவங்க அந்த ஆய்வுகள் கூட எந்த தரவுகளையும் காமிக்கல. இத்தனை 1000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக எது அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்கன்னா, உள்ள போனவங்க 20,000 பேர், வெளியே வந்தவங்க 4,000 பேர் அந்த ஒரு தீவுக்கு. மீதி 17,000 பேர் என்ன ஆனாங்க அப்படின்ற ஒரு மிக முக்கியமான அந்த ஒரே ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு, அப்போ 17,000 பேரை இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணாம அனுப்பப்பட்டவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதுல இந்த கணக்கு இல்லை தவிர இறந்து போனாங்க அப்படின்னா வந்து உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனவங்க தான் ரெஃப்யூஜிஸில் நிறைய பேர் இருந்திருக்காங்க தவிர
அந்த ஒரு தாக்குதல்ல இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி அகதிகள் யாருமே இறக்கவில்லை. அப்படி இறந்திருந்தார்கள் என்றால் அந்த சமூகம் சும்மா இருந்திருக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி. அப்பொழுதுமே அதை வந்து நிராகரிச்சிருக்காங்க. எப்பொழுது இந்த அறிக்கைகள் வந்திருக்கோ, ஆய்வுகள் வந்திருக்கோ, அப்பொழுது எல்லாமே இவங்க பெரிய விதத்துல பட் இதை வந்து ஒரு பதிவா பண்ணல அப்படின்றது தான் வந்து இவங்களுக்கு எதிராக இந்த அவதூறுகள் திரும்பி 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 வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்றது. அனைத்தையுமே ஒரு காத்திரமான முறையில் இதை வந்து மறுத்திருக்கிறது இந்த புக் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அதை வந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். திரும்ப நம்ம இந்த வாசிப்பழக்கத்துக்கு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்களில் வந்து பாட புத்தகங்களை தாண்டி வாசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். உங்களோட வாசிப்பழக்கம் எப்படி உருவாகி இப்படி வளர்ந்தது அப்படின்னு சொல்லி பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.